இதுல உள்ளதை அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அறுவாள் எடுத்து வெட்டிடுவாரு. எங்க இத படி? புய்பம் அழகாக பூத்திருந்தது. டேய், புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா. எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அதுதானே. பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். டேய், இது என்னடா இது? புய். இது புய்யா? புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். ஏய், புஷ்பம். புய்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ. புய். பூ. புய் 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 புய். இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா. என்னண்ணே? உட்காரியா. இது என்னன்னு படி? புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம். அதுதானே. பூவை பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம். நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் புய் புஷ் உய் உய். ஏண்டா, காலை புடிச்சு வேலை கேட்டேன்னு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையே வாரி விட்டுட்டியா? எதுக்குடா சிமெண்ட் மூட்டையில தண்ணி ஊத்துன? அண்ணே, கரெக்டா தண்ணி ஊத்திட்டீங்க. என்ன ஊத்துறீங்க கேட்டல்ல? அப்பதான் கட்டட ஸ்ட்ராங்கா இரும்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான். எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே, சிமெண்ட் மூட்டையில ஊத்துறோம்னு ஊத்திட்டேன். ஆனா கரையான் புடிச்ச தலையா, ஏன் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டியா? காலி பண்ணி என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன்னு பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு தான் இருக்குது. பாரு, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன். இல்லன்னா மிதிச்சே எங்க போயிட்டான் இவன்? இந்த கரிச்சேட்டி தலைய இவன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. வணக்கம். என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். வைங்க. புண்ணியாதான வேற நடத்தணும். நடத்துங்க. வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கிறீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒரு சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கணும்னா அப்படியே வெளியே தான் சுத்தி பார்க்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பார்க்கலாமா? பார்க்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹால். ஒரு வாரத்துக்குள்ள சுத்தி பார்க்க போறாரு. 2 கழுதை சேர்ந்தாப்புல இந்த கதைக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி, இந்த வர்றங்க. டேய், இதுதான் உனக்கு வயலின் வாசிக்க சரியான இடம். ஆமாடா, வீட்டுல வச்சா வீட்டுக்காரனோட சண்டை வருது. இந்த பால் மண்டபம் தான் கரெக்ட். உன் இசை மழைய கொட்டு. டேய், சும்மா கிண்டல் பண்ணாங்கடா. என்னைக்கா ஒரு நாளைக்கு இந்த வயலின் வாசி அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறேன்னா இல்லையா பாருங்கடா. ஆமா, கிழிச்ச. கேளுங்கடா. நிறுத்துடா. இப்ப நீ நிறுத்த போறியா இல்லையா? டேய்,
நான் தான் சிரித்தேன். சத்தம் கேக்குது, ஆளை காணா. கீழே உற்று பாருங்கள். பாருங்கடா, ஏதோ பிறந்த குழந்தை மாதிரி நிக்குது. என்ன, நான் குழந்தையா? இப்பொழுது என் உருவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஓடாதீர்கள். ஓடாம என்ன பண்றது? இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிய. ஏன் பயமாக இருக்கிறதா? பயப்படாம என்னையா பண்றது? நீ யாரியா? என் சோக கதையை கூறுகிறேன் கேளுங்கள். நான் அலாவுதீன் கில்ஜியின் 12வது பூதம். நான் குழந்தை பூதமாக இருந்தபோது அலாவுதீன் கில்ஜி சரபோஜி மன்னருக்கு 1500 வராகனுக்கு என்னை விட்டு விட்டார். மன்னர் இறந்தவுடன் வாழ வழியின்றி தவித்தேன். இசைக்கு மயங்கிய என்னை ஒரு மந்திரவாதி இந்த வயலுக்குள் போட்டு அடைத்து விட்டார். இதை வாங்கிய பல பேர் மாறி மாறி வர்ணம் அடித்தார்களே தவிர இதை உடைத்து என்னை விடுதலை செய்யவில்லை. நீங்கள் தான் பல 100 வருடங்களுக்கு பிறகு இதை உடைத்து என்னை விடுதலை செய்தீர்கள். எனவே இன்று முதல் நான் உங்கள் அடிமை. எங்களுக்கு அடிமையா? நாங்க என்ன சுல்தானா? யோ, நாங்களே பட்னியா இருக்கோம், வேற இடம் பாரு. டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. குசும்பு பனாரே டுமாரோ படாபட். யோ, என்னைய திட்டுற? நான் திட்டவில்லை. என்னை விடுதலை செய்ததற்காக ரொம்ப நன்றி என்று சொன்னேன். கட்டாரா டிட்டாரா பட்டாரா. ஆஹா ஆஹா, நீங்கள் சொல்வது நன்றி எதுக்கு, பரவாயில்ல என்ன? பரவாயில்லையே, எங்கள் பாசையை கூட தெரிந்து வைத்துள்ளீர்களே. யோ, ஏமாந்த போதுமே அவன் மொட்டையடி அடிக்கிற அதே நம்புறிய? டேய் சுமாரா, இந்த பருப்பு தான். இப்ப போய் நாங்க சீக்கிரமா படுத்தாதான் காலையில எந்திரிச்சு வேலை தேடி அலைய முடியும். அதனால நீ வேற இடம் பாரு. மன்னர்களே, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. யோ சும்மா இருயா, நீ வெளியே வரதுக்குள்ள எங்களுக்கு தொண்டை தண்ணி எல்லாம் வத்தி போச்சு. கவலைப்படாதீர்கள், இதோ தண்ணீர் வரவழைக்கிறேன். தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சரவண பொய்கையில் நீராடி. ஆஹா, முதல்ல இந்த மாதிரி மெட்ராஸ் ஃபுல்லா தண்ணி வர வைக்க கூடாதா நீ? இனிமேல் மெட்ராஸ் தண்ணி குடிச்சவே கிடையாது. யோ போதியா, யோ போதியா, நிறுத்தியா? நம்பக்கா ஏலக்கா குள்ளக்கா பட்டக்கா குபா குவாட் குவா குவா. எப்படி? ஐயோ உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சா? யோ, உடம்பெல்லாம் குளிருதியா? குளிர் எடுக்கிறதா? இதோ நெருப்பு வரவழைக்கிறேன். குளிர் காயுங்கள். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. சியா வா. நெருப்புடா. யோ போதியா, குளிர் காஞ்சாச்சு. எங்க நெருப்ப சொல்லு பார்க்கலாம். இப்பொழுதே மறை செய்கிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. ஹரே குஸ்தா. அட ஆச்சரியமா இருக்கே, உனக்கு இவ்வளவு சக்தி இருக்கா? ஆமா, உன் பேர் என்ன? பான்பராக் பேல்பூரி. பான்பராக் பேல்பூரியா? என்ன நம்ம ஐட்டமா சொல்லுது? ஆ, எங்க மூதாதையர்கள்லாம் என்னை சுருக்கமாக சாத்தான் என்று அழைப்பார்கள். ஆமா, உன்னால எல்லாமே வரவழைக்க முடியுமா? எது வேணுமென்றாலும் வரவழைப்பேன். மக்காக்கோ மக்காக்கோ நக்காக்கோ சிக்காக்கோ. டேய், என்னடா சொல்ற? டேய், அது பாஷையில நாங்க இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. மன்னர்களே, என்னை விட்டு விட்டு எங்கே போகிறீர்கள்? நானும் வருகிறேன். டேய் டேய், பாவம்டா, கூட்டிட்டு போலாம்டா. டேய், இந்த உருவத்தையும் ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைப்பாங்கடா. கவலைப்படாதீர்கள், நான் உங்கள் கண்களுக்கு மட்டும்தான் தெரிவேன். சரி சரி, வந்து தொலை. என் வயலின் அதுதான் உடைஞ்சு போச்சடா. வருத்தப்படாதீர்கள், அதை முழுசாக்கி தருகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஆபத்துடா ஆபத்துடா. நிறுத்துறா. வீட்டுக்காரம்மனை துரத்திட்டு வேற ஒரு குடித்தன வைக்க போறானா? ஐயோ, நம்ம கதி அதோ கதிதான். இனிமே நடுத்தருவு தான். வீட்டுக்காரரை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னை விட பெரிய பூதமா? தாத்தா, உன்ன மாதிரி தான் இருப்பாரு. ஒரே ஒரு வித்தியாசம், உனக்கு இருக்கிற தாடி மீச குடுமி அவருக்கு இல்ல. டேய், ஏன்டா பொறுப்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்காரன் நம்மளை விட்டுட்டு வேற யாரையோ கொடுத்துட வைக்க போறான். பயப்படாதீர்கள், அவரால் உங்களை ஒன்றும் விரட்ட முடியாது. உங்கள் வேலையை நீங்க செய்யுங்கள்,
என் வேலையை நான் காட்டுகிறேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. எல்லாரும் வேலையை பாருங்கடா. அந்த போர்ஷன்ல வேற குடித்தனம் இருக்குது. நான் சொன்னது இந்த போர்ஷன் தான். பிடிச்சிருக்கா? வாடகை 200 ரூபா. அது சரி, யாரோ கொடுத்ததுக்கு தெரியும். ஆமா, 3 குட்டி பிசாசுக உள்ள இருக்குது. அதுகளை விரட்டி விட்டு உங்களுக்கு விட்டுறேன். குட்டி பிசாத்தை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க நீங்களே கீழே விழுந்துட்டீங்க? ஏயா தள்ளி விட்டு கேள்வியா கேக்குற? யோ, நான் எங்கேயா தள்ளினேன்? பின்ன யார் தள்ளினது? இப்ப அதுவா முக்கியம். வீடு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லையா? டேய் பூதம் போயா? எங்கயா? வணக்கம். நம்ம பசங்க எவ்வளவு பொறுப்பா வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா? பலே பலே. நீயும் பாரியா? எங்கேயா ஓடுற? இந்த மாதிரி வீடு கிடைக்குமாயா உனக்கு? பேய் இருக்கிறதுல கொடுத்து வைக்கிறியா? விட்டுறியா? வாழையா? அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுட முடியுமா? என்ன விட்டுரு. பேயெல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா. தாராளமா குடியிருக்கலாம். இரு. நான் இங்க இருக்கணும். ஆமா, கைய கொஞ்சம் எடியா. விட்டா இருப்பியா? இருக்கையா? அப்பாடி. என்னடா அது பைத்தியக்காரனுங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க? ஏண்டா வீட்டுக்காரனுக்கு பைத்தியமா இல்ல வந்தவனுக்கு பைத்தியமா? டேய், அவனுக்கு ஏதோ பார்த்து பயந்துட்டு போறாங்கடா. அதான் என்னன்னு தெரியல. டங் டங் டகானா. அவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். எங்கட பார்த்தா? உங்களையே நான் மாற்றி விட்டேன். எங்களுக்கு என்ன வேஷம் போட்டு மாத்தன? உங்களுக்கு போட்ட வேஷத்தை இப்ப நான் போட்டு காட்டுகிறேன். மன்னர்களே, இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? எதுக்கு? இந்த சுற்றுப்புற சூழ்நிலை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? புடிச்சிருக்கேன். எதுக்கு இந்த கேள்வியோட கேக்குற? நீங்கள் வீட்டுக்காரருக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இனிமேல் வாடகை வீடு வேண்டாம். உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு உருவாக்கி தர நான் முடிவு பண்ணி விட்டேன். HIGயா, MIGயா, LIGயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இதை பாருங்கள். பாருங்கள். என்ன இது? அடேங்கப்பா, படத்துல இவ்வளவு பெரிய வீடா இருக்கு. இந்த படத்தில் இருக்கும் வீட்டை நிஜ வீடாக உடனே உருவாக்கி தருகிறேன். சோலக்கா சுக்காக்கா சாலக்கா சக்காக்கா. எப்படி? வீடெல்லாம் நல்லா இருக்கு. இதுக்கு பட்டா இருக்கா? பட்டா இருக்கா இல்ல புறம்போக்கா? பட்டா இல்லாமல் புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டினால் இப்ப இருக்கிற கவர்மெண்ட் உள்ள தள்ளி விடுவார்கள். உள்ள தள்ளதெல்லாம் சாத்தானுக்கு தெரிஞ்சு போச்சா? எப்படியோ நீ சொன்னபடி வீட்டை கட்டி முடிச்சிட்ட. சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ம். வாருங்கள் வாருங்கள். மன்னர்களே, இதுதான் தாங்கள் தங்குவதற்கு இந்த அடியை அமர்த்தி தந்த குடிசை. குடிசையா? குடிசையே இவ்வளவு பெருசா இருந்தா மாளிகை கட்டணும்னா மெட்ராஸ்ல பாதி இடத்தை எடுத்துக்கோ போல இருக்க. எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய ரூம். அடேங்கப்பா, மாடி கூட இருக்குடா. ஏன் சாத்தையா, ஆ? மாடியில யாரையாவது கொடகுலுக்கு விட்டுருக்கீங்களா? மாசம் எவ்வளவு கிடைக்குது? இல்லை இல்லை, இந்த வீடு முழுவதும் உங்களுக்கு தான். ஒரு வழியா வீட்டுக்கார தொல்லையில இருந்து தப்பிச்சான். வீடு என்னமோ ரிச்சா தான் இருக்கு, ஆனா எங்களை பார்த்தா தான் பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களையும் ரிச்சாக மாத்துகிறேன். ரிச்சாவா? டேய், இங்க பாரு புது சொக்கா. எப்படி இருக்கிறது உங்கள் உடைகள்? பிரமாதமா இருக்கு. தாத்தையா, ரொம்ப நன்றி. நன்றி இருக்கட்டும். முதலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் செய்கிறேன். ஆஹா, பெரிய பங்களா கிடைச்ச என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்ன பிரயோஜனம்? என் மனசுக்கு பிடிச்ச சித்திரா மட்டும் இருந்தா